இந்த ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் 5 ஸ்டிச்சு போட்டு ஆரம்பித்தேன். 2 ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, நடுவில் வந்து பஃப் ஸ்டிச்சு, இந்த 2 சைட்லேயும் வந்து 2 டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி நான் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால நம்ம ஹேண்டில் வந்து இப்போ நம்ம 5 போட்டிருக்கோம். இதில் இப்போ நான் சின்னதாக போட்டு காட்டுறேன். இது வந்து குட்டி பேக் தான் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு 3 ஸ்டிச்சில் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகே, 1 2 3 ஒரு ஸ்டிச், ஒரு இது எக்ஸ்ட்ரா. இதில் வந்து கீழே நம்ம இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த 5 ரோவில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் 5 ரோ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ தான் ஒர்க் பண்ணேன். 5 ரோ ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹேண்டில் வந்து போடவே ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 2 ரோ வந்து நான் இதில் ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மூணு ஸ்டிச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ 1 2 அண்ட் 3 ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சில் ஒரு 2 அண்ட் கடைசி ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, நான் 2 ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பஃப் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செயின் 3 பண்ணிக்கலாம். 1 2 3 செயின் 3 பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த ஸ்டிச்சில் நம்ம இப்போ பஃப் ஒர்க் பண்ண போகிறோம். 2 அண்ட் 3. ஓகே, ஒரு செயின், கடைசி ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, செயின் 3 டர்ன், பஃபோடைய மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் பஃப்பு 2 அண்ட் 3. ஓகே, ஒரு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. இதை தாங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கப்போகிறோம். தெரியுதா பஃப் எப்படி தெரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு பஃப் இப்படி வரும், செகண்ட் பஃப் இப்படி வரும், அடுத்தது இப்படி வரும், அடுத்தது இப்படி வரும், அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து லாங் வேணுமோ, ஹேண்டில் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக இது தான் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஹேண்டில் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி கொண்டு வந்து இங்கே வச்சு நான் வந்து தச்சிருக்கேன். இந்த 2 சைடும் வந்து நான் வந்து இதில் வச்சு தச்சிருக்கேன். அவ்வளோதான், இந்த பேக்கை வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இதுக்கு அழகாக ஒரு லைனிங் கொடுத்து நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.